200 கொஸ்டின் கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த என்ன ஸ்டாண்டர்ட்ல வந்து எடுப்பாங்களோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து அதே வெயிட்டேஜ் தான் கொடுத்தாங்க. கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஒரு 6 to 7 மாடல் டெஸ்ட் வந்து டிஸ்கஷன் பண்ண போறோம். அதோட சேர்த்து அந்த சிவில் சப்ஜெக்ட் 10 யூனிட் இருக்குல்ல, அதுல ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் எதுலனா வருதோ அதையும் கன்சல்டேட் பண்ணி ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையுமே அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்க அட்டன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன டாபிக்ல ப்ராப்ளம் கேட்கலாம்னு தனியாவே செப்பரேட்டா ப்ராப்ளத்துக்குனே ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொடுக்கலாம்னு இருக்கேன் இதோட சேர்த்து. அதோட சேர்த்து மேலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 100 to 150 கொஸ்டின் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு அந்த மாடல் டெஸ்ட் உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி டிஸ்கஷன் மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஓவராலா ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 150 to ஒரு 200 கொஸ்டின்குள்ள நாங்களே வந்து ஒரு ஒரு செட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் எடுத்துக்கிட்டு அதுல வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இதே மாதிரி அந்த 10 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் மாதிரி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 9 யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லா டாபிக்லையும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 150 to 200 கொஸ்டின் மினிமம் ஒரு 150 கொஸ்டின்